மதுரையில் கடந்த மாதம் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் பிடிஆர் சந்திப்பு நடைபெற்றது. இதுகுறித்து அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இச்சூழலில் இன்றைய செய்தியாளர் பார்வையில் ரமேஷ் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? தற்பொழுது விளக்கம் அளிக்க என்ன காரணம்? அதாவது கடந்த 27ஆம் தேதி இந்திய பிரதமர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். அதற்கு பிறகு இரவு மதுரையில் தங்கினார். அன்றைக்கு புரோட்டோகால் அமைச்சர் என்ற அடிப்படையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு 10 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசாங்கம் வைத்த கோரிக்கை அடிப்படையில் தான் நான் சந்தித்தேன். ஒவ்வொரு முறை பிரதமர் வரும்போதும் ஒரு அமைச்சர் உடன் இருப்பது வழக்கம். ஏற்கனவே ராமேஸ்வரம் வந்தபோது அமைச்சர் மதிவேந்தன் உடன் இருந்தார். அதுபோன்றுதான் அந்த ஒரு புரோட்டோகால் அமைச்சராக நான் இருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 10 நிமிடங்கள் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு அது பேசுபொருளாக இருப்பது காரணம் ஒரு முக்கியமான ஏன்னா கடந்த மே மாதம் தான் பிடிஆர் உடைய இலாக்கா மாற்றி அமைக்கப்பட்டது. அவர் நிதியமைச்சராக 2 பட்ஜெட் போட்டார் தமிழ்நாட்டில். அதுக்கு பிறகு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டார். கடந்த மாதம் 24ஆம் தேதி ட்ரேட் சென்டரில் நடைபெற்ற ஒரு விழாவில் முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றத்துக்கான காரணத்தை சொன்னார். அதாவது பிடிஆர் ரொம்ப திறமையானவர். அவருக்கு எப்படி பினான்ஸ்ல செயல்பட்டாரோ அதே மாதிரி ஐடி துறையும் மேம்படுத்தணுன்றதுக்காக தான் நான் அவருக்கு இலாக்கா மாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இது ஒரு இலாக்கா மாற்றத்தில் அதிருப்தியில் இருந்த பிடிஆர் பிரதமரை சந்தித்தாரா என்று இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்த நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இது அரசாங்கம் குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே நான் மதுரை அமைச்சர், அதாவது அவர் மதுரை மத்திய தொகுதியுடைய எம்எல்ஏ, அந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே அவருடைய தொகுதியில் தான் வருகிறது. அந்த அடிப்படையில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கொடுத்தார்கள். இந்திய பிரதமர் அரசு ரீதியாக வந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக வந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு அளித்து அவரை பத்திரமாக வரவழைத்து அவரை திருப்பி அனுப்பும் வரை அது தமிழக அரசுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் தான் நான் சந்தித்தேன். இந்த ஸ்பெகுலேஷனை அவர் டினை பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த ஒரு செய்தியாக வந்திருந்த நிலையில் இது ஒரு அரசியல் சந்திப்பு இல்லை என்று குறிப்பாக திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை, அதே போல TKS இளங்கோவன் உள்ளிட்டோரும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பு கருத்துக்களை நம்ம பதிய வைக்க இருக்கின்றோம். பொங்கலொலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.